நாம் குப்பையாக கருதி தூக்கி எறியும் பழைய ஸ்மார்ட் போன்கள் மற்றும் கணினிகளிலிருந்து ஆபத்தான வேதிப்பொருட்கள் என்று மிக எளிதாக தங்கத்தை பிரித்தெடுக்கும் புதிய தொழில்நுட்பத்தை சீன விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். நாம் அன்றாடம் பயன்பாட்டிலுள்ள ஸ்மார்ட் போன்கள், லேப்டாப்கள் மற்றும் கணினி மதபோர்ட்கள் ஜிப்களில் மின்சாரம் தடையின்றி பாய்வதற்காக மிக நுண்ணிய அளவில் தங்கம் பயன்படுத்தப்படுகிறது. இதுவரை இந்த மின்னணு கழிவுகளிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுக்க சயனைடு போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த அமிலங்களே பயன்படுத்தப்பட்டு வந்தன. இது சுற்றுச்சூழலுக்கும் மனித ஆரோக்கியத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வந்தது. இந்த சூழலியல் பாதுகாப்பிற்கு தீர்வாக சீனாவை சேர்ந்த குவாங்சோ ஆற்றல் மாற்ற நிறுவன ஆய்வாளர்கள் ஒரு புதிய முறையை உருவாக்கியுள்ளனர். பொட்டாசியம் பெராக்சிமோனோசல்பேட் மற்றும் பொட்டாசியம் குளோரைட் கலந்த சிறப்பு நீர்ம கரைசல் பயன்படுத்தப்படுகிறது. பழைய சிப்களை இந்த கரைசலில் இட்டால் அறை வெப்பநிலையிலேயே வெறும் 20 நிமிடங்களில் தங்கம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த முறைமையின் மூலம் மின்னணு கழிவுகளில் உள்ள தங்கத்தில் சுமார் 98% தூய்மையாக மீட்டெடுக்க முடியும். இந்த தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மட்டுமன்றி வணிக ரீதியாகவும் பெரும் லாபகரமானதாக கருதப்படுகிறது. புள்ளிவிவர கழிவின் அளவின்படி 10 கிலோ மின்னணு கழிவு கிடைக்குமாம். தங்கம் 1.4 கிராம். இதற்கான தயாரிப்பு செலவு சுமார் 6500. 1 அவுன்ஸ் உற்பத்தி செலவு சுமார் 1.3 லட்சம். சந்தை விற்பனை விலை 3.7 லட்சத்திற்கும் மேல். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத இந்த நவீன முறை வருங்காலத்தில் மின்னணு கழிவு மேலாண்மையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை உச்சத்தில் இருக்கும் இந்த வேளையில் குப்பையிலிருந்து தங்கம் எடுக்கும் இந்த தொழில்நுட்பம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மேலும் இதுபோல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்.